வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வந்து திருமலா தரிசனத்துக்கு வர்ற பக்தர்களோட க்ரௌடுன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. இது சம்மர் சீசன். மே அண்ட் ஜூன் எண்ட் வரைக்கும் க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வர்ற பக்தர்கள் உங்க டேட்டு, அதாவது உங்க ஷெட்யூலுக்கு நீங்க வர போறீங்க. எந்த பிளான் இல்லாம நாங்க திருப்பதி தரிசனத்துக்கு வரலான்னு இருக்கோம் பிளான் பண்ற அப்படின்னு தான் திருப்பதியில சர்வ தரிசனம் டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. டோக்கன்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்டா முடிஞ்சு போயிட்டே வருது. இப்போ லாஸ்ட் வீக் எல்லாம் பார்த்தோம்னா நைட் ஒரு 10 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போயிட்டே வருது. ஸோ நீங்க வந்து திருப்பதில மத்தியானமே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் 3 days பேக் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஈவினிங் 7 மணிக்கு 8 மணிக்கு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஈவினிங்லன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தோம்னா நீங்க மத்தியானத்துக்கெல்லாம் திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா டோக்கன் இஷ்யூன்றது ஆஸ் பர் டிடிடி டைமிங் வந்து நைட் 9 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் ஹெவி க்ரௌட் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 8 மணி 8:30 மணிக்கே டோக்கன் இஷ்யூன்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நேற்று ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தா கூட நேற்று வந்து ஒரு 10:30 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு டோக்கன். ஸோ அதனால திருப்பதியில் மத்தியானமே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சர்வ தரிசனம் டோக்கன்ன்றது வாங்கிடலாம். ஆனால் க்ரௌட் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால தான் நான் மத்தியானமே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த க்ரௌடுன்றது மே மாதம் ஜூன் எண்டு வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சர்வ தரிசனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணுங்க. எந்த டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனத்துக்கு பிளான் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் இந்த 2025ல வந்து திருமலா ஸ்ரீவாரி பௌர்ணமி கருட சேவா எந்தெந்த டேட்ல எந்தெந்த மாதம் எந்தெந்த டேட்ல வரும் என்ற நான் டீட்டெயில் இப்போ நான் சொல்கிறேன். அதே போல் இந்த வருஷத்தில் எந்தெந்த மாதத்தில் இந்த பௌர்ணமி கருட சேவை கிடையாது, அதுக்கு என்ன ரீசன்ன்றது கூட இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் மந்த் மே மாதம் பார்த்தோம்னா பௌர்ணமி கருட சேவா மே 12ஆம் தேதி வருது. அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவா இருக்கு. அதே போல் ஜூலை 10ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவா இருக்கு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவா இருக்கு. அக்டோபர் 7ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவா இருக்கு. நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவா இருக்கு. அதே போல் இந்த வருஷம் வந்து எந்தெந்த டேட்ல எந்தெந்த மாசத்துல பௌர்ணமி கருட சேவா கிடையாது, அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா ஜூன் மாதம் 11ஆம் தேதி வந்து பௌர்ணமி, அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவா கிடையாது. அன்னைக்கு வந்து திருமலா ஸ்ரீவாரி ஜேஷ்டாபிஷேகம். அதே போல செப்டம்பர் 7ஆம் தேதி பௌர்ணமி, அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவா கிடையாது திருமலால. அன்னைக்கு வந்து சந்திர கிரகணம். நெக்ஸ்ட் வந்து டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி, அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவா கிடையாது. அன்னைக்கு வந்து கார்த்திகை தீபோற்சவம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த டேட்ஸ்ல பௌர்ணமி கருட சேவான்றது மே மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம் பௌர்ணமி கருட சேவா இருக்கு. அதே போல ஜூன், செப்டம்பர், டிசம்பர்ல பௌர்ணமி கருட சேவா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பக்தர்கள் கேட்கறது வந்து பௌர்ணமி கருட சேவா எந்த டேட்ல வரும், எப்போ வரும்ன்ற மாதிரி கேட்டுட்டு வரீங்க. ஸோ இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் இந்த பௌர்ணமி கருட சேவாக்கு சம்பந்தப்பட்ட டேட்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்வ தரிசனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு தரிசனத்துக்கு பார்த்துட்டு பௌர்ணமி கருட சேவாவில் பார்ட்டிசிபேட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வ தரிசனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். யாராவது குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.